மதுரையில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக பல மாவட்டங்களுக்கும், பல மாநிலங்களுக்கும், பல நாடுகளுக்கும் பிழைப்பு தேடி போக வேண்டிய சூழல் இருக்கின்றன. இன்னைக்கு நிலைமைக்கு இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கோரிக்கை என்ன? அவங்க படித்து முடித்ததுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்க என்ன மாதிரிலாம் ஒரு விஷயத்தை அவங்க மேற்கொள்கிறாங்க? மதுரை ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே தொழில் நகரமாக தான் இருந்திருக்கு. தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர் மீட் 2024 சென்னையில் நடந்துச்சு. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. அதில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சென்னை, காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கே தவிர அட்லீஸ்ட் நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழில் வரல அப்படின்னா கூட சேவை சார்ந்த தொழிலாவது ஏதாவது ஒரு முதலீடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். பட் எங்களுக்கு கடைசியில் மிஞ்சினது ஏமாற்றம் மட்டும்தான். அரசியல் ரீதியாக மதுரையை பயன்படுத்துகிறாங்களே தவிர தொழில் ரீதியாக எந்தவித முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தெரியவே இல்லை. மதுரை மண்ணையும் மக்களையும் ஓட்டுக்காகவும் அரசியல் மாநாட்டுக்காகவும் மட்டுமே இன்று வரை அரசியல்வாதிகள் பயன்படுத்தி வருகிறார்கள். தொழில் நகரமாக மாற்று வேலைவாய்ப்பை கூட்டுமாறு கோரிக்கை வைக்கும் பட்டதாரி இளைஞர்கள் தென் தமிழகத்தின் தலைநகரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 20 லட்சம் மக்கள் தொகை கொண்ட மாநகராக இருப்பதுதான் மதுரை. தென் தமிழகத்தில் மக்களுக்கான முக்கிய தேவைகளை பூர்த்தி செய்யும் மாநகரமாகவும் விளங்குகிறது. பல வரலாற்று தடயங்களை, சிறப்புகளை கொண்டுள்ள மதுரையில் சொல்லும் அளவுக்கு வேலை வாய்ப்புகளோ பெரிய வளர்ச்சி திட்டங்களோ இல்லை என்பதே அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. மதுரை ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே தொழில் நகரமாக தான் இருந்திருக்கு. பழைய காலத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் ஹப்பு, அப்புறம் தொழில் நகரமாகவும் இருந்திருக்கு. அது பிற்காலத்தில் இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தொழில் இது வளர்ச்சி அடையாமல் சில பல காரணங்களால அந்த தொழில் அப்படியே இதாகிடுச்சு. ஸோ அரசாங்க மாற்றம், வேறு மன்னர்கள் படையெடுப்புனால அந்த தொழில்கள் எல்லாமே அப்படியே அழிஞ்சிருச்சு. ஆனால் நமக்கு தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, மதுரை ஒரு காலத்தில் இன்டர்நேஷனல் தொழில் நகரமா, அதாவது உலகளாவிய தொழில் வர்த்தக மையமாகவும் இருந்திருக்கு. அந்த வகையில் 1.5 வருடங்களுக்கு முன்பு மதுரையில் அறிவிக்கப்பட்ட டைடல் பார்க் திட்டம் இன்னமும் கிடப்பில் உள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அமையும் என்று அறிவித்து ஆண்டுகள் பல ஆன பின்னும் அது நடந்த பாடில்லை. மதுரை விமான நிலையத்தில் 24 மணி நேர விமான சேவை பயன்பாட்டுக்கு வரும் என்று கடந்த ஆண்டு சொன்னதோடு நிற்கிறது. அறிவிக்கப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. சரி, உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிலாவது ஏதாவது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நினைத்தால் மதுரை முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் இளைஞர்கள். உலகத்திலிருந்து பல்வேறு முதலீட்டாளர்கள் நம்ம தமிழக அரசோட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சென்னை, காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கே தவிர நம்ம பெரிதும் எதிர்பார்த்தோம் மதுரைக்கு ஏதாவது கொஞ்சமாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழில் வரல அப்படின்னா கூட சேவை சார்ந்த தொழிலாவது ஏதாவது ஒரு முதலீடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். பட் எங்களுக்கு கடைசியில் மிஞ்சினது ஏமாற்றம் மட்டும்தான். மதுரையில் எய்ம்ஸ் உங்களுக்கே தெரியும் எத்தனை வருஷமாக இருக்குது, இன்ன வரையும் வரல. டைட்டில் பார்க்கு, மெட்ரோ, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, மதுரை சேட்டலைட் ப்ராஜெக்ட், இந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். அது இது வரையும் பேப்பர் ஒர்க்காக ஆக மாட்டேங்குது. இப்போ கூட இந்த ஜிஏஎம்ல பேசிக்காக சொல்கிறது மதுரைக்கு எதுவுமே வரான்றது சிப்காட் இல்லைன்றது தான். சிப்காட்டு கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்து லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். இதனால் இதே மாதிரி தான் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண பல ப்ராஜெக்ட் இருக்குது. நான் சொன்னது உங்களுக்கு ஒரு குட்டி சாம்பிள் தான். இதே மாதிரி பல ப்ராஜெக்ட்டுமே கவர்மெண்ட் கொஞ்சம் ஃபாஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த தென் மாவட்டத்துங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நுழைவாயிலாக இருக்கிறதே மதுரை தான். ஸோ மதுரை டெவலப் ஆச்சுன்னா ஆக்சுவலி கீழே இருக்க எல்லா நகரமும் நல்லா வளரும். இதற்கிடையே எங்கள் மண்ணையும் மக்களையும் ஓட்டுக்காகவும் அரசியல் மாநாட்டுக்காகவும் மட்டுமே இன்று வரை அரசியல்வாதிகள் பயன்படுத்தி வருவதாக ஆதங்கம் தெரிவிக்கும் பட்டதாரி இளைஞர்கள் மதுரையை தொழில் நகரமாக மாற்றி உரிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். அரசியல் ரீதியாக மதுரையை பயன்படுத்துகிறாங்களே தவிர தொழில் ரீதியாக எந்தவித முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தெரியவே இல்லை. ஆனால் எதிர்கட்சி ஆகிட்டா அவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிற மாதிரி தெரியுதே தவிர ஆளுங்கட்சியாக இருக்கிறப்போ திரும்ப அதை அவங்க எதுவுமே ஒரு இன்சிஸ்ட் பண்ணுறதே இல்லை. இது ஒரு பெரிய ஒரு குறைபாடு தான். இன்னொன்று என்னென்னா, எந்த காலேஜ்லேயும் ஒரு தொழிலுக்காக ஆண்டர்பிரினர்ஷிப் ஒரு இன்குபேஷனே இல்லை. இது கவர்மெண்ட் தான் செய்ய முடியும். இது ப்ரைவேட்டாக யாரும் செய்கிறதுக்கு இல்லை. அதுக்கான எந்த காலேஜ்லேயாவது இருக்கான்னு பாருங்கள். பெரிய பெரிய காலேஜ் இருக்குது, நிர்வாகம். மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, ரெண்டுமே ஒரு மாற்றாந்தாய் மனப்போன் பக்கம் தான் நம்மளை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது சங்க காலத்தில் இருந்தும் சரி,
அதுக்கு அடுத்த இடைப்பட்ட காலத்துலேயும் சரி. இப்போது ரீசெண்டாக எடுத்துக்கிட்டால் ஒரு நகரத்தார் இங்கே சுற்றி இருக்காங்க, அவங்கெல்லாம் வியாபாரம் எல்லாமே இங்கேருந்து தான் பண்ணியிருக்காங்க மொத்தமே. ஆனால் இது எல்லாமே மைக்ரேஷன் ஆகி இது வந்து முதியோர்கள் நகரமாக தான் மாறிட்டு வர மாதிரி இருக்குது. பெட்டி கடைகளும் இந்த மாதிரி இந்த ஒரு சின்ன லெவல் நிர்வாகம் வணிகம் மட்டும்தான் நடக்குதே தவிர பெரிய ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். சிப்காட் இல்லை, அறிவிக்கிறாங்க. ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப அறிவிக்கிறாங்க, எதிர்கட்சியாக இருக்கிறப்ப மாறிடுறாங்க. படித்த இளைஞர்கள் அனைவருமே வந்து வேலைவாய்ப்புக்காக வெளியே சென்ற பிறகு இந்த மதுரை மாநகரமே ஒரு முதியோர் இல்லம் போல் இருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து நம்மிடம் சொல்லியிருக்கிறாங்க. வெறும் அரசியல் மாநாடு நடத்துவதற்காக மட்டுமே இந்த மதுரையை வந்து அரசு வந்து பயன்படுத்திக் கொள்வதாகவும் இவர்கள் வந்து ஒரு குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தற்சமயம் நடந்து முடிந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கும் இங்கே மதுரைக்கு உண்டான எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை, ஜீரோ ஒரு கேட்டகரியில் இருக்குது என்கிற விஷயத்தை சொல்லி இளைஞர்கள் ஆதங்கப்படுகிறார்கள். தமிழக அரசு மதுரை மட்டுமல்ல, இந்த தென் தமிழ் இருக்கக்கூடிய அனைத்து படித்த இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு உரிய நடவடிக்கையை வந்து மேற்கொள்ள வேண்டும், மதுரைக்கு வந்து ஒரு கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணுடன் பிரசன்ன வெங்கடேஷ்.